ஆவரேஜ் மூவி மைனஸ். படம் ஃபுல்லா மைனஸ் தான் ப்ரோ. எடுத்ததே வேஸ்ட் ப்ரோ. இல்ல ப்ரோ, அந்த அளவுல ஒருத்தர் இல்ல. படம் ஃபுல்லா மைனஸ் தான் ப்ரோ. ஒண்ணுமே இல்ல ப்ரோ. கதை ஒரு நார்மல் லைஃப் கதை தான் ப்ரோ. ப்ரோ இப்போ உங்க ஒய்ஃப் காணாம போனா என்ன பண்ணுவீங்களோ அதான் ப்ரோ. ஃபைனலி ரொம்ப கஷ்டப்பட்டு பல தடைகள் தாண்டி ஒரு மிகப்பெரிய விடாமுயற்சியுடன் தான் விடாமுயற்சி படமே பார்த்துட்டு வந்து இருக்கிறேன். ஸோ இந்த படம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி எக்கச்சக்கமான தடங்கள். அது மட்டும் இல்லாமல் முன்னுக்கு பார்த்தாலும் நெகட்டிவ் ரிவ்யூஸு, சைடில் பார்த்தாலும் நெகட்டிவ் ரிவ்யூஸு, பின்னாடி திரும்பி பார்த்தாலும் அங்கேயும் நெகட்டிவ் ரிவ்யூஸு, எக்கச்சக்கமான நெகட்டிவிட்டி இந்த படத்துக்கு வந்துச்சு. ஸோ படம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன். ஒருத்தர் சொல்கிற ரிவ்யூவை வச்சு அந்த படத்தை வந்து நீங்கள் எடை போட்டுறாதீங்க. நீங்களாக போய் இந்த படம் பார்க்கும் வரைக்கும் அதோட வேல்யூ உங்களுக்கு தெரியாது. ஸோ அது வந்து இந்த படம் பார்க்கும்போது நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இந்த வீடியோ கூட என்னுடைய பர்சனல் ரிவ்யூ தான். ஸோ வந்து உங்களுக்கு எனக்கும் நிறைய வந்து என்ன சொல்ல பாயிண்ட் ஆஃப் வியூ மாறலாம். உங்களுடைய தோட்ஸை வந்து மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போகிறீங்க. இது வந்து என்னுடைய தோட்ஸை வச்சு அந்த ரிவ்யூ இருக்க போகுது. இது ஒரு நான் ஸ்பாயிலர் ரிவ்யூ தான். ஸோ இப்படிப்பட்ட மூவிஸ் பற்றின கண்டென்ட் ரிவ்யூஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஓரா பேச வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் இந்த மேட்டர் உங்களுக்கு சொல்லி ஆகணும். நான் தாண்டா லியோ தாஸ். நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. நீங்கள் இந்த படத்தில் அஜித் இருக்குது, மாசான இன்ட்ரோ இருக்கும், மாசான பஞ்ச் டயலாக் இருக்கும், இப்படிலாம் ஆசைப்பட்டு போய் படம் பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கான படம் கிடையாது. இந்த படம் வாரத்துக்கு முன்னாடியே நம்ம மைல்ஸை சொல்லிட்டாரு. இந்த படத்தில் ஏகேக்கு வந்து மாஸ் இன்ட்ரோ கிடையாது, பஞ்ச் டயலாக்லாம் கிடையாது. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரவுண்டடாக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பிரேக் டவுன் படத்தோட தழுவல் இது எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பிரேக் டவுனோட ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் தான் எடுத்திருக்காங்க. ஒரு சில இடங்களில் பிரேக் டவுனுடைய இந்த சீன்ஸை மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதைத்தான் வந்து இதுக்குள்ளே மைல்ஸர் வந்து ஸ்க்ரீன் பிளே வைஸாக ஒரு சில மாற்றங்கள் வந்து பண்ணியிருக்காரு. இதை படம் பார்க்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படியே பிரேக் டவுன் படத்தை எடுத்துக்கொண்டு இங்கே வந்து வைக்கலை. ஸோ வந்து இது வந்து இந்த படத்தோட நியூட்ரல் பாயிண்ட். அண்ட் நீங்கள் ஒரு ஏகே ஃபேனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம படம் பார்த்துருங்க. பிகாஸ் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சைட் ஆஃப் ஏகே பார்க்குற மாதிரி இருக்கும். ஐ மீன் இதுக்கு மேலே நம்ம மாஸ் கமர்ஷியலாக பார்த்து ஏகேயே இதில் கொஞ்சம் பெர்ஃபார்மர் ஏகேயாக பார்க்க போகிறோம். எமோஷன்ஸை வச்சு நல்லா ப்ளே பண்ணியிருப்பார். ஆக்டிங் வைஸாக பார்க்க போனால் ஏகே இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ வந்து ஏகேயோட ஆக்டிங் இந்த படத்தை மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக நான் சொல்லுவேன். ஏகேக்கு அப்புறமா வந்து எனக்கு ரெஜினாவோட ஆக்டிங் வந்து நல்லா பிடிச்சிருந்தது. பிகாஸ் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சைக்கோ பார்த்தான வில்லி கேரக்டரை வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அவங்க மட்டும் இல்லாமல் மெயின் வில்லலாம் வந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுன் ஒரு ஆக்ஷன் சீன் வந்து தெறிக்க விட்டார் வித் தெறிக்க டயலாக்னு சொல்லலாம். ஸோ வந்து இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோலை வந்து நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ப்ரோ த்ரிஷாவுடைய ரோலை பற்றி அது சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ரோலை யார் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கு. ஸோ வந்து ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆக்ட்ரஸ் எல்லாரும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை வந்து பக்காவாக பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா டெக்னிக்கல் சைடில் வந்தோம்னா சினிமாட்டோகிராஃபி தான் வந்து நின்று பேசிச்சுட்டு சொல்லலாம். பிகாஸ் இந்த படத்தில் காமிக்கப்பட்ட ஒவ்வொரு சீன்ஸாக இருக்கட்டும், ஒரு ஆங்கிளாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா தாறுமாக இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஒரு காரில் வந்து ஃபைட் சீன் ஒன்று வரும். அது வந்து டாப் ஆங்கிளில் வந்து காட்டியிருப்பாங்க. அதை சினிமாட்டோகிராஃப் பண்ண விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து ரொம்ப ரசிக்கும்படி இருந்துச்சு. தியேட்டரில் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, பார்க்க வந்து ஆடியன்ஸ் சரி, இந்த சீனை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க. ஐ திங்க் இந்த படத்தோட பெஸ்ட்டு சீனை வந்து அதை நான் சொல்லுவேன். அப்படி தாறுமாறாக அந்த சினிமாட்டோகிராஃப் பண்ணிப்பாங்க. ஸோ எப்படி சினிமாட்டோகிராஃபி அதுக்கு வந்து எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சோ அதே மாதிரி தான் ஸ்டண்ட் இந்த படம் மிகப்பெரிய ப்ளஸ் பண்ணி கார் சேசிங் சீக்வன்ஸாக இருக்கட்டும், காலில் ஃபைட்டாக இருக்கட்டும், ஃபைனல் ஃபைட்டாக இருக்கட்டும் தான் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்டண்ட் பண்ணி இந்த படத்தை கொடுத்துருக்காங்க. சொல்லலாம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அண்ட் இவங்க மட்டும் இல்லாமல் அனிருத்தோடைய மியூசிக் இந்த படத்துக்கு எப்படி சினிமாட்டோகிராஃபி ஒரு பெரிய தூணோ இன்னொரு தூண் வந்து ஸ்டண்ட்டோ அதே மாதிரி இன்னொரு தூண் தான் இந்த அணியோட பிஜிஎம் பண்ணி தெறிக்க விட்டுச்சு. இந்த 10 KG சாங் ஃபைனல் ஃபைட்டில் வரும் பாருங்கள். இட்ஸ் பியூர் குஸ்டம் சாங்கோட ஃபைட்டு பார்க்க வந்து நெருப்பாக இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சவடிக்கா சாங்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலு. அண்ட் ஆல்சோ பிஜிஎம்ல வந்து தெறிக்க விட்டார் அனிருத். ஸோ அனிருத் பார்க்க போனால் அவருடைய வேலையை வந்து பக்காவை பண்ணிட்டார். இந்த மேட்டரை சொல்லி ஆனும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கான பேர்டு வேர்ட்ஸ் வரும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ரணவ் கொடூரமான ராவான சீன்ஸ் நிறைய இருக்குது, ரத்தம் தெரிக்கிற மாதிரி சீன்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது சிலருக்கு மைனஸாகவும் படலாம், சிலருக்கு வந்து ப்ளஸ்ஸாகவும் படலாம். ஏன்னா அந்த படம் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நிறைய பேருக்கு மைனஸாக படம் ஒரு விட என்னென்னு கேட்டிங்கன்னா இதோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப். பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோ பேஸ்டாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் என்கேஜிங் பண்ணுற அளவுக்கு அதில் எதுவுமே இல்லை. இன்டோல் வரும்போது வேறு ட்விஸ்ட்டாக போட்டு உடைப்பானுங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. அதுவும் செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது தரமாக இருந்துச்சு. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கும்போது ரொம்ப லேகியாக ஃபீல் ஆகிருக்கும். ஆனால் இந்த கதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த லேகி தேவைப்பட்டுச்சு. பிகாஸ் அந்த ஸ்டோரி வைஸாக பார்க்க போனோம்னா கண்டிப்பாக அதில் வந்து ஃபைட் சீன்ஸ் தான் இல்லை. ஸோ வந்து பேசிக்கிட்டே இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்லோவாக தான் போகணும். ஸோ அது வந்து இந்த படத்துக்கு தேவைப்பட்ட ஒரு விடயம். அது எனக்கு செட் ஆகிடுச்சு. பட் நிறைய ஆடியன்ஸுக்கு செட் ஆகலை. ஸோ வந்து இது ஒரு மைனஸ். இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம்னு இருக்குது. பிகாஸ் இதில் வந்து அசர்பைஜான் லாங்குவேஜ் வந்து அடிக்கடி பேசுவாங்க. ஸோ வந்து நீங்கள் தமிழ் மட்டும் ஒரு தெரிந்த நபராக இருந்தால் அது கொஞ்சம் புரியாது. மேபி வந்து தமிழ் சப்டைட்டில் போடுவாங்க. நான் பட தேட்டரில் பார்த்தீங்கன்னா தமிழ் சப்டைட்டில் கிடையாது, இங்கிலீஷ் சப்டைட்டில் தான். பட் எனக்கு புரிஞ்சிச்சு. ஸோ ஒரு சிலருக்கு வந்து புரியாமல் போகலாம்.
இதை வந்து மைனஸ் சொல்லலாம். இதை வந்து பார்க்க போனால் இந்த படத்தை மைனஸ் சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து அடிவாங்கும். அதை வந்து பார்க்க போனால் ஒரு பக்காவான படம் தான் இந்த விடாமுயற்சி. ஓவராலாக சொல்ல போனால் இது எல்லாருக்குமான படம் கிடையாது. ஒரு கைண்ட் ஆஃப் செட் ஆஃப் ஆடியன்ஸுக்கு தான் இந்த படம் பிடிக்கும். ஐ மீன் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் ஆவரேஜாக ஃபீல் ஆகும். இன்னொரு சாருக்கு இந்த படம் பிடிக்காம கூட பார்க்கலாம். இவங்க டார்கெட் பண்ண ஆடியன்ஸுக்கு வந்து ஏற்றுற படம் தான் இது. அதாவது என்ன மாதிரி பீப்புள்ஸுக்கு இந்த படம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நீங்களும் என்ன மாதிரி ஒருத்தர்னா இந்த படத்தை நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. நிறைய பேர் சொன்னாங்க ஏகே ஃபேன்ஸு கூட இந்த படம் பிடிக்கலன்னு. பிகாஸ் அதுக்கான ரீசன் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஃபைட் சீன்ஸ் கிடையாது, மாஸ் டைலாக் கிடையாது, என் பஞ்சு டைலாக் கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகே ஃபேன்ஸுக்கு பிடிக்குன்னு சொன்னாங்க. என்னை பொறுத்தவரை என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்க ஒருத்தராக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கும். ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்கு ஒரு தமிழ் படம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் காமிக்கப்பட்ட காட்சிகளாக இருக்கட்டும் அண்ட் டெக்னிக்கல் வைஸாக கொடுக்கப்பட்ட எஃபர்ட்டாக இருக்கட்டும் ஹாலிவுட் ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹாலிவுட் ரேஞ்ச் படம் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எகெயின் சொல்லிக்கொள்கிறேன், இந்த படம் பொங்கலுக்கு வர வேண்டியதை விட இந்த டைமில் வந்து ரொம்ப நல்லதான். பிகாஸ் வந்து இந்த வேலண்டைன்ஸ் டே வீக்கில் வந்து இந்த படம் பார்க்குறது நல்லா இருக்குங்க. பிகாஸ் இந்த படம் சுற்றி பார்த்தீங்கன்னா லவ்னு ஒரு மேட்டர் சுற்றி தான் நகரும். இந்த படம் பார்த்து முடிக்கும் போது அது முடியும். அந்த லாஸ்ட்டு சீனில் தலை ஒன்று சொல்லி முடிப்பார் பாருங்கள். நான் வந்து அப்படி இருக்கும் ஒரு சிங்கிள் லைன் தான் நம்மளுக்கு திருஷ்ணா ஒன்று கேட்பாங்க, அதுக்கு ஒரு ஆன்சர் ஒன்று சொல்லுவார். ஆனால் பார்க்கும்போது நல்லா இருக்கும். ஸோ வந்து லவ் ஸ்டே அதுவுமா நீங்கள் இந்த படம் செக் பண்ணி பாருங்கள். நான் எதுக்கு சொல்கிறேன்னு படம் பார்த்தவங்களுக்கு புரியும். அண்ட் இந்த படம் பார்த்து முடியும் போது ஒரு கேரக்டர் தான் பாவம். அவன் யாருன்னு கேட்டிங்கன்னா பிரகாஷ். யார் இந்த பிரகாஷ்னு தெரியுமா? படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் வந்து அந்த பிரகாஷ் தான் பெரிய சம்பவத்தை பார்த்துட்டானே சொல்லலாம். ஸோ வந்து போயிட்டு அந்த பிரகாஷ் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுனா மறக்காமல் தியேட்டருக்கு போய் படத்தை பாருங்கள். ஸோ படம் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது, இந்த படம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லிட்டு போயிருங்க. எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. என்னோட பார்க்க வந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருந்துச்சு. அவனுக்கு சொன்ன கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஏவரேஜாக இருந்தாலும் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா பட்டாசை வெடிச்சுன்னு அவனுக்கு சொன்னானுங்க. ஸோ எனக்கு அதே ஃபீலிங் தான். எனக்கு ஓவரால் படம் பிடிச்சிருக்கு. உங்களை தொடர்ச்சி வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. ஸோ ஒரு பேச வீடியோ முடிச்சுக்கலாம். இப்படிப்பட்ட நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ வந்து உங்களோட ரிவ்யூ வந்து மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. ஸோ இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். நான் உங்களுடைய நான் தாண்டா லியோ, லியோ தாஸ். பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே, தங்க மனைய மனச மறந்து அவன் கூட போனியே.